ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தலையோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து திவ்யா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி சலிச்சதில்லை அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது முதல்லாம் பார்வதி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இந்த திவ்யா உள்ளே வந்துக்கிட்டு நான் பார்வையோட 2 மடங்குடா அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் 2 பேருமே திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது அமித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து நோ தான் சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக நீங்கள் தானே ஸ்டாப் பண்ண சொன்னீங்க, நீங்கள் தான் கம்மி பண்ண சொன்னீங்கன்னு சொன்னதுக்கு தீபக் வந்து ஃபஸ்ட் ப்ரோமோவில் வந்தார்ல, வந்துட்டு இல்லை அது நான் சொல்லலை அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அமித்துக்கு வந்து போட்டு பயங்கர அடி. சேதுபதி இந்த மாதிரி தெரியாமல் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இன்னொருத்தவங்களோட இது நீங்கள் கம்மி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டு அமித்தை தாக்கியிருக்காப்புல. அமித் வந்து மிரண்டு போயிட்டாப்புல. ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து ஒரு விஷயம் நம்பி சொன்னோம், ஆனால் இவர் வந்து நம்மளை போட்டு தாக்குறாரு அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ வந்து ஒரு இஷ்யூவை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அமித்தும் எஃப்ஜேவும் பேசுகிறத வந்து ஒரு விஷயமா கொண்டு வர அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு கிரெடிட்டு இவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்றது மாதிரி கூட கிடையாது. அது வந்து அவர் மேனேஜரு கூட வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க உங்கள் டீம் வச்சு. ஆமாம் நல்லா தான் பண்ணிட்டோம், தேங்க்யூ அது மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க அடுத்து ஏதாவது வந்து சொல்லும் போது டைம் தான் சொல்லுவாங்க, இல்லாட்டி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதை வந்து பெருசாக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயமும் புரியல. ஏன்னா விஜயோ ஓரளவுக்கு வந்து கொண்டு வரணும், ஒரு பிராண்டாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க போல தெரியுது. அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே, ஸோ இது ஒன்று. எஃப்ஜே நீங்கள் என்ன தான் வந்து தூக்கி வச்சாலும் கண்டிப்பாக அவனை அடிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அடித்து தூக்கி கும்சம் பண்ணிடுவாங்கன்றது பார்க்க முடியுது. அடுத்து முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி நேற்று தான் வந்து ஒரு ஒரு வாரம் நல்லா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ப்ளஸ் கமருதீன் கூட வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பேச்சு இப்போ இல்லை. நார்மலாக கேம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரம் பார்வதியோடைய மாற்றம் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் திருப்பியும் வந்து இந்த ப்ராங்க் பண்ணி கமருதீன் சொன்ன உடனே இது ப்ராங்க்னு சொன்னாங்கல்ல, உடனே நம்ம பேசுனது ப்ராங்கா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா போய் கமருதீன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ஒரு மாதிரி இருந்தது, என்னடா அது திருப்பி இது திருந்தலையா அப்படின்ற மாதிரி. அதனால் பெண்கள் அப்படின்னா அச்சம், நாணம், பயிர்ப்பு இந்த மாதிரி ஆசைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் பிக் பாஸில் நீங்கள் கேம் ஆட வந்திருக்கீங்க. ஸோ திருப்பியும் வந்து அது இருக்குங்கிறது இல்லைங்கிறத வெளியே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அது ப்ராங்கா இல்லையாங்கிறதெல்லாம். இங்கே வந்து நீங்கள் கேம் ஆட வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த கேமை மட்டும் பாருங்கள், சரியா? நீங்கள் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு எங்கள் அம்மா வந்து நினச்சிக்க மாட்டாங்க, நான் நல்லா அவங்க தான் பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காத அந்த மாதிரி கமெண்ட்லாம் வரும், கேடுவாங்க, நிறைய பேர் வந்து நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவும் எடுத்துக்காதீங்கம்மா, நான் வந்துடுறேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல தெரிஞ்ச பார்வுக்கு இந்த கண்டென்ட் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? இந்த கண்டென்ட் தேவையற்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்தது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பார்வதி ஒரு கேம் பிளேயர், அப்படி தான் ஆடிருக்காங்க. கொஞ்சம் வேர்ட்ஸையும் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணால் நல்ல பிளேயராக வருவாங்க. திருப்பியும் அதே இவங்க தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பேக்வேர்டில் எழுதிட்டு போகுது. அது தேவையற்ற ஒரு விஷயமாக எனக்கு வந்து தோணுது. சரியா? இது ஒன்று. அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா இருக்காங்கல்ல, நம்ம வீடிவாய், அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாள் வந்து ஃபயர் விட்டுருச்சு அந்த பொண்ணு. அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்து. அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடாக, திமுறா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் சரி விட்டுருவோன்னு சொல்லி விட்டா, இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்து விஜய் சேதுபதி மதிக்காமல் ஏஞ்சி நிற்காமல், ஏஞ்சி நின்னாலும் நம்மளே மூஞ்சி திருப்பிட்டு பதில் சொல்லாமல் நீங்கள் சொன்னீங்களா, என்கிட்ட தான் பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை காட்டிட்டு, அதாவது பார்வதிக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா இந்த வார்த்தைகள் விடுறது, மார்க் பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் இந்த கமருதீன் மேட்ரு, அதில் மார்க்கிங் இதெல்லாம் கூட ஓகே நிப்பாட்டிட்டாங்க ஓரளவுக்கு. பட் இந்த கமருதீன் மேட்ரு வந்து முட்டான முடிஞ்சது. அதே மாதிரி திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரிய பருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது நீ பார்வட்டை காட்டலாம், நீ எல்லாத்தையும் காட்டுறது தப்பு. நான் வந்துட்டு சேதுபதியிலேருந்து நீ காட்டுவ அந்த ஒரு விஷயத்தை அப்படின்னா அது வந்து எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் விளையாட வந்திருக்கீங்க, ஒரு 2 நாள் வரைக்கும் ஓகே ஆட்டம். அதுக்கடுத்து இந்த வேர்ல்டு கார்டு இருக்கிறவங்க உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வர டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறப்பயே விக்ரம் அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இந்த கேம் உள்ளே வந்து பார்வதி தான் டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அது வந்து இங்கே ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை, அது வந்து செட் ஆகலை, அது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, வேண்டடாக அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உள்ளே வந்து எல்லாத்தையும் அடிங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சமமாக பாருங்கள்.
ஒருத்தன் வந்து நின்று பேசுகிறேன்னா பேசுங்க. விஜய் சேதுபதிட்டே நீங்கள் அந்த ஆட்டிடியூட் காட்டினீங்கன்னா அப்புறம் சாதாரண ஒருத்தன் வந்து அவங்கள்ட்ட பேச எப்படி வந்து கான்டாக்டர் இது பண்ணுவான்? மைக் போடலன்னா ஏற்றுக்கோங்க, ஆமாம் மைக் போடலான்ட்டு. அதான் நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுக்கு திருப்பி திருப்பி வர்றீங்க? அது வந்து அன்வான்டாக வந்து கேஸ் தான் கிரியேட் பண்ணுது. உங்களுடைய கேம் அது இன்னும் பாதிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ திவ்யா நீட்ஸ் டு சேஞ்ச் திஸ். சரி, அதே மாதிரி சாண்ட்ராக் சொல்லணும்னா பிரஜனோட இல்லாமல் பிரஜனோட ஒட்டி வெளியே வந்துட்டாலே போதும், தங்கமாக இருப்பான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.